My dear friends, today God wants to make us as fishers of men. அன்பு நண்பர்களே, இன்று தேவன் நம்மை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்க விரும்புகிறார். You may ask, what is being fishers of men? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், மனிதர்களை பிடிக்கிறது என்றால் என்ன என்று. In the Bible, in Matthew 4 and verse 18, வேதத்தில் மத்தேயு 4:18 in Mark 1:16 to 18, மார்க் 1வது அதிகாரம் 16 முதல் 18 வரை வசனங்களிலும், and in Luke 5:1 to 3, மற்றும் லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலும் we read that God called Peter to be a fisher of men. பேதுருவை ஆண்டவர் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக அழைக்கிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். Peter was just a poor fisherman. பேதுரு ஒரு சாதாரண மீனவர்தான். He was catching fishes. அவர் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார். And he was not very good at it. மேலும் அது அவருக்கு போதுமானதாக இல்லை. He had no money because of it. அவரிடம் பணமும் அது நிமித்தம் இல்லாதிருந்தது. But at that time Peter gave his heart to God. உங்களுக்கு தெரியுமா, அந்த சமயத்தில் பேதுரு தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு தந்திருந்தார். As Jesus asked the boat of Peter to preach in, பிரசங்கம் செய்வதற்காக பேதுருவின் படகை ஆண்டவர் கேட்டபோது, he said, Peter, will you give me your boat so that I can preach to the people? பேதுருவே, மக்களுக்கு பிரசங்கம் செய்வதற்காக உன்னுடைய படகை எனக்கு தருவாயா என்று ஆண்டவர் கேட்டார். Peter immediately said, yes Lord, I give it to you. ஆம் ஆண்டவரே, இப்பொழுதே தருகிறேன் என்று பேதுரு சொன்னார். And that signifies Peter giving his heart to God. இதுவே பேதுரு தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு தருகிறதை வெளிப்படுத்துகிறது. When Peter gave his heart to God, பேதுரு தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு தந்த பொழுது, we can see that in Luke 5 and verse 8 in the Bible. லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். Peter gave his heart to God and he said, Lord, I am a sinner. பேதுரு தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு தந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொன்னார். He fell at the feet of Jesus. அவர் இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். He said, Lord, I am a sinner. ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொன்னார். He submitted himself in all humility. முழு தாழ்மையோடு தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? In Luke 5 and verse 10 we read, லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், God called Peter to become a fisher of men. ஆண்டவர் பேதுருவை மனிதர்களை பிடிக்கிறவராக அழைக்கிறார். Till then he was catching fishes. அதுவரை அவர் மீன்களைத்தான் பிடித்துக் கொண்டிருந்தார். But God said, I will make you fisher of men. நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாய் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். My friends, God wants us to become a fisher of men this morning. அன்பு நண்பர்களே, இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். God is going to enable us to catch people for his kingdom. ஆண்டவரே அவருடைய ராஜ்யத்திற்காக ஜனங்களை பிடிக்கிறதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் ஆக்க போகிறார். I know we might say, Lord, I am having a lot of troubles on my own. ஆண்டவரே, எனக்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியும். I myself am suffering. நானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். I have troubles. எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. I am filled with sickness. நான் வியாதியினால் நிரம்பி இருக்கிறேன். I am filled with financial problems. நான் பண கஷ்டத்தினாலும் நிரம்பி இருக்கிறேன். I am having problems in my job. என்னுடைய வேலையில் பல பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது. How can I be a blessing to other people? மற்றவர்களுக்கு எப்படி நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? How can I bring other people to you, Lord? ஆண்டவரே, எப்படி மற்றவர்களையும் அருகில் நான் கொண்டு வர முடியும்? But this morning, ஆனால் இந்த காலை வேளையில், as God said to Peter, ஆண்டவர் பேதுருவிடம் சொன்னது போல, God is telling you, ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகிறார், I am going to make you a fisher of men. நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக்கப் போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். It's going to be amazing. அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. God works in mysterious ways, my friend. என் நண்பர்களே, தேவன் ஆச்சரியமான வழிகளில் செயல்படுகிறார். He is a God mighty to do anything. அவர் எந்த காரியத்தையும் செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். Nothing is impossible with God. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. Job 5:9-10 says, யோபு 5வது அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, He performs wonders that cannot be fathomed, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், and miracles that cannot be counted. மேலும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Wonders that cannot be fathomed, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், and uncountable miracles. மேலும் எண்ணி முடியாத அதிசயங்கள். We have such a powerful God in our midst, my friends. அவ்வளவு வல்லமையுடைய தேவன் நமக்கு நம் மத்தியில் உண்டு நண்பர்களே. Yes, my friend. ஆமே நண்பர்களே. That powerful God will make you a fisher of men this morning. அந்த வல்லமையுள்ள தேவன் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இந்த வேளையிலே மாற்றுவார். Peter was just in a situation like we are. பேதுருவும் நம்மை போன்ற சூழ்நிலையில் தான் இருந்தார். We might be struggling in our life. நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராடி கொண்டிருக்கலாம். Having a lot of problems. பல பிரச்சனைகளோடு இருக்கலாம்.
But that was how Peter was அப்படிதான் பேதுருவும் இருந்தார். when God called him. ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது Let us see what God did for Peter. ஆண்டவர் பேதுருவுக்கு என்ன செய்தார் என்று நாம் பார்ப்போம். What happened in Peter's life? பேதுருவின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? You know, after Peter gave his heart to God and after he followed him, பேதுரு ஆண்டவருக்கு தன்னுடைய இதயத்தை தந்து அவரை பின்பற்றின பின்பு என்ன நடந்தது என்று தெரியுமா? God just didn't leave his life to be rotted out. பேதுருவின் வாழ்க்கை அப்படியே கெட்டுப்போக ஆண்டவர் விடவில்லை. God blessed Peter's life. ஆண்டவர் பேதுருவின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். He commanded a blessing to come upon Peter's life. பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வர ஆண்டவர் கட்டளையிட்டார். We can read that in Luke in the Bible. வேதத்தில் லூக்காவின் புத்தகத்தில் இதை நாம் வாசிக்கலாம். And in Matthew. மத்தேயுவிலும் இதை வாசிக்கலாம். If we read in Matthew 17:24 to 27. மத்தேயு 17வது அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களிலே God saw that the tax collectors were troubling Peter to pay his taxes. வரி வசூலிப்பவர்கள் பேதுருவை வரி கட்டும்படிக்கு கட்டாயப்படுத்துகிறதை ஆண்டவர் கண்டார். But Peter had no money. ஆனால் பேதுருவிடம் பணமே இல்லை. He was a poor fisherman. அவர் ஒரு சாதாரண மீனவர்தான். God knew he was struggling. ஆண்டவருக்கு தெரியும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் என்று. But Peter had already given his heart to God. ஆனால் பேதுரு தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தார். So God said, I must bless my servant. ஆகவே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஊழியனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. I must bless Peter because he gave his heart to me. தன்னுடைய இதயத்தை அவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே பேதுருவை நான் ஆசீர்வதிக்க How வேண்டும். can I just leave him to be swallowed by the problems of the world? இந்த உலகத்தின் பிரச்சனைகள் அவனை விழுங்கும்படிக்கு நான் எப்படி அவனை விட்டு கொடுக்க I முடியும்? cannot leave him to be struggling in life. வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்க நான் அவனை விட மாட்டேன். And he said, Peter, அவர் சொன்னார், பேதுருவே, I want you to go and catch a fish now. நீ போய் ஒரு மீனை பிடித்து வர நான் விரும்புகிறேன். And in that mouth of the fish you will find a 4 drachma coin. மேலும் அந்த மீனின் வாயில் 4 டிரக்மா மதிப்புள்ள நாணயத்தை நீ காண்பாய். Drachma was the currency where Peter lived. பேதுருவின் நாட்களில் டிரக்மா என்பது அவர்களுடைய பணமாய் இருந்தது. And he said, with that coin you pay your taxes and mine. அந்த நாணயத்தை வைத்து நீ உனக்கும் எனக்கும் வரியை செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார். And Peter was so glad. பேதுரு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். Because just as Jesus said, there was a coin in the fish. ஏனென்றால் இயேசு சொன்னது போலவே அந்த மீனின் வாயிலே அந்த நாணயம் காணப்பட்டது. And he was able to pay his taxes. அந்த பணத்தால் தன்னுடைய வரியை அவரால் கட்ட முடிந்தது. God blessed Peter. ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதித்தார். He blessed Peter so that the financial problems of Peter left him. ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதித்ததினால் பேதுருவின் பொருளாதார கஷ்டங்கள் So நீங்கின. that he could be blessed with prosperity. ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதித்ததினால் பேதுரு செழிப்படைந்தார். That is what he'll do for us this morning, my friend. அதைத்தான் நமக்கும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே செய்ய போகிறார் நண்பர்களே. You might say, Lord, I'm in the same situation as Peter. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, நானும் பேதுருவின் நிலையில் தான் இருக்கிறேன் என்று. I'm having troubles financially, Lord. ஆண்டவரே, எனக்கும் பொருளாதார கஷ்டங்கள் இருக்கிறது. Please bless me. தயவு செய்து என்னை ஆசீர்வதியும். Please bless me. தயவு செய்து ஆசீர்வதியும். This morning the hand of God will come upon us. இந்த காலை வேளையில் ஆண்டவரின் கரம் நம் மீது இறங்குகிறது. He does wonders that cannot be fathomed. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். So he will do those wonders for you in your life this morning, my friends. இந்த காலை வேளையிலே அதே அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் என் நண்பர்களே. As you give your heart to God, உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு தரும் பொழுது automatically the blessings of God will fall upon your life. தானாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். He will provide the strength that you need. அவரே உங்களுக்கு தேவையான பலத்தை தருவார்.